السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه طاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف من صام رمضان ثم أتبعه ستا من الشوال كصيام الدهر أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முறித்தாளர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால், அவனுடைய அளப்பெரும் அருளால் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இறுதியில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த ரமலான் மாதம் முதல் பத்திலே ரஹ்மத்தை நாம் அடைந்தோம், இரண்டாவது பத்திலே மகஃபிரத்தை நாம் பெற்றோம், மூன்றாவது பத்திலே இத்தக்கும் மினன்னார் என்கிற நரக விடுதலையிலிருந்து விடுதலையாகி யோமுல் ஜஸா என்கிற ஈதுல் ஃபித்ரிலே அல்லாஹ் நன்மையை வழங்க நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். மலக்குகளை அழைத்து பெருமை பாராட்டுகிறான். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இவ்வருடம் 30 நோன்பும் 30 தராவீகும் 5 ஜுமாக்களும் எல்லா விதமான நன்மைகளையும் முழுமையாக பெறக்கூடிய பெற்ற சிறந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அவன் கண்ணியமானவன், அவன் வாரி வழங்கக்கூடியவன், பேராற்றல் உடையவன் ரப்பு தஆலா. அது மட்டுமல்ல, முத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை பிறக்க செய்திருக்கிறான். ரமலானை எப்படி நாம் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்று அதிலே நாம் அமல் செய்தோமோ, அது போகிற பொழுதும் வழி அனுப்புவது சுன்னத்தாக இருக்கிறது. அது எப்படி பரக்கத்தாய் நம்மிடம் வந்ததோ, அது செல்லுகிற பொழுது நம்மிடம் இருக்கிற அத்துணை பாவங்களையும் கழுவி எடுக்கப்பட்டதாக அதை நம்மை விட்டு பிரிந்து செல்லும். இந்த ரமலான் மாதம் என்பது இது ஒரு பரக்கத்தான மாதம். வருகிற பொழுது அருளோடு வருகிறது, செல்கிற பொழுது அனைத்து பாவங்களையும் எடுத்து செல்கிறது. அதுதான் ரமலான். குர்ஆனிலே கூறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை ரமலான், பரக்கத்தான மாதம். அத்துணை லைலத்துல் கத்ர் இருக்கிறது, இஅ்திகாஃப் இருக்கிறது, இரவு வணக்கங்கள் இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, எல்லா அமலும் இங்கே இருக்கிறது. அப்போ அந்த அமல்களை நாம் சரிவர செய்திருக்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்னமல் அமாலு, நிச்சயமாக அமல்கள் எல்லாம் பில் ஹவாத்தீம், அதனுடைய இறுதியை பொறுத்து தான் முடிவாக்கப்படுகிறது. ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார், அவர் ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் முடித்துவிட்டு வருகிற பொழுதுதான் அவருக்கு அவருடைய ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு எண்டு என்பது இருக்கிறது. அமலுக்கு எண்டு கிடையாது. ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன்,
மௌத்து வர வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள், அமலுக்கு என்று கிடையாது. எனவே அமல் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள், இபாதாத்துகள், நாம் ரமலானில் செய்த அத்துணை அமல்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யத்தகப்பல் அல்லாஹ் மினல் முத்தகீன், முத்தகீன்களிடமிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுவான். எனவே ரமலான் வந்தது, பாவங்களை விட்டும் நம்மை தூரமாக்கியது, அனைத்து அமல்களும் நாம் செய்தோம். இப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா? நோன்பு வைத்தோம், அமல்கள் செய்தோம், தக்குவா உங்கள்கிட்ட வந்துருச்சா? அல்லாஹ் கேட்கிறான். அது வரணும். இதற்கு பின்னாலும் ரமலான் என்பது ஒரு டெஸ்டிங் தான். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 11 மாதங்கள் ரொம்ப முக்கியமானது. உடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த 11 மாதங்களிலும் தொடர்படியான அமல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் இந்த சீசன் தொழுகையாளின்னு சொல்றோமா இல்லையா? ரமலானிகளா ரப்பானிகளா என்பதா சொல்வார். அரபில 2 வார்த்தை. ரமலானினா ரமலான்ல மட்டும் வருவார், அமல் செய்வார், போய்வார். ரப்பானிகள் என்பது எப்பொழுதும் ரப்பை சார்ந்தே இருப்பார்கள். எல்லா நாளும் ஃபர்லான தொழுகைகள் இருக்கு, எல்லா நாளும் நல்ல அமல்கள் இருக்கு, இரவு வணக்கங்கள், தஹஜ்ஜத் போன்றவைகள் இருக்கு, தான தர்மங்கள் இருக்கு. எனவே எல்லா நாளும் நீங்கள் இது போன்ற அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அது தொடர்படியாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதற்கு ஆக எடுத்துக்காட்டு செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடியவர்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு குறித்து கேட்கிற பொழுது, எப்படி நீங்க என்ன அமல் செஞ்சீங்க உலகத்துல, சொர்க்கத்துல நான் உங்களை முதல்ல பார்க்கிறேன்னு, அப்படி என்ன சிறந்த அமல், உங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்கு கேட்குறாங்க. நான் எதுவும் பெருசாலாம் எதுவும் செய்யலை யாரை சொல்லலாம், உங்க கூடவே தான் இருக்கிறேன், பாங்கு சொல்றேன், இக்காமத் சொல்றேன், தொழுகிறேன், வேற எதுவும் நான் பெருசா செய்யலையே. அப்புறம் யோசிச்சு பார்த்து சொன்னாரு, எப்ப நான் ஒலு செய்தாலும் 2 ரக்காய் தஹியத்துல் ஒலு என்பதாக தொழுது விடுவேன். புதுசா ஒரு பள்ளிவாசல் போனோம்னா தஹியத்துல் மஸ்ஜித் சொல்லி பள்ளிவாசல் காணிக்கை என்பதை 2 ரக்காய் தொழ வேண்டும், எந்த பள்ளிக்கு போனாலும். அதே போல ஒலு செய்தால், அதாவது செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காய் எப்போ ஒலு செஞ்சாலும் தொழுதுருவாங்க, ஒலுவோட இருப்பாங்க. இந்த ஒரு நன்மையான செயல் எப்பவுமே செஞ்சிருக்காங்க தொடர்படியா. அது சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்படியாக இருந்து கொண்டே இருந்தது. அவர் ரப்பானியாக இருந்தார். எனவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல நான் உங்க காலடி ஓசையை முதல்ல கண்டேன். அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு தனியா ஒரு சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னா, கண்ணாடி பளிங்கு கற்கள் போன்று இந்த பக்கம் பார்த்தா கண்ணாடிக்கு உள்ள இருக்க தெரியும், கண்ணாடியில இருந்து அந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த பக்கம் இருக்க தெரியும். அங்கே ஊர்லின் பெண்கள் எல்லாம் தண்ணி எடுப்பதை கண்டார்கள் என்பதாக அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது யாருக்குரிய சொர்க்கம்? ஒரு அமலை தொடர்படியாக செய்யக்கூடியவருக்கு, என்றும் ரப்போடு சார்ந்து இருப்பவருக்கு இந்த சொர்க்கம் வழங்கப்படுகிறது. இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எனவே ரமலான்ல மட்டும் அமல் செஞ்சுட்டு உதறி விட்டு போறது அல்ல, எப்பொழுதும் அல்லாஹ்வை தொழுக வேண்டும், வணங்க வேண்டும், திக்ர் துவா செய்ய வேண்டும். அதே போல இரவு வணக்கங்கள், தஹஜ்ஜத் தொழுகைகள், தான தர்மங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் பிடித்தவர்களாக மாற முடியும். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாங்க. அடுத்ததாக நாம் சதக்கத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய அந்த தான தர்மத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையில், நோன்பில் நாம் செய்த இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அத்துணை அமல்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஈதுல் ஃபித்ர் என்கிற, சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற அந்த தான தர்மத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய குற்றப்பரிகாரம், ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவு செய்து பரிபூர்ணமான நன்மை வழங்குவான். அந்த பெருநாள் அன்று எந்த ஒரு ஏழையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, யாரும் பசியார இருக்கக்கூடாது, அவளுடைய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார திட்டத்தை அல்லாஹ் இதில் வைத்திருக்கிறான். எனவே அதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்ரிபில் இருந்து அந்த ஃபித்ரா என்கிற தான தர்மங்களை நாம் கொடுத்து விடலாம். ஷாஃபி மதுஹப் படி, அனஃபி மதுஹப் படி ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக வரைக்கும் கொடுத்து விட வேண்டும் என்பதாக சட்ட திட்டங்களை நமக்கு
மார்க்க மாமேதைகள் சொல்லி தருகிறார்கள். அனஃபி மதபை சார்ந்தவர்கள் 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை அவர் தானியமாக மட்டும் கொடுக்க வேண்டும், கிரயம் கொடுக்கக்கூடாது. ஷாஃபி மதப் வந்து அதுதான். அனஃபி மதப் சேர்ந்தவர்கள் 1 கிலோ 633 கிராம் 600 கிராம் நம்ம எழுதி போட்டிருக்கோம் பாருங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே இது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய முறைப்படி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களோ அதை கொடுப்பது, அதற்கு கீழாக நாம் கொடுத்து விடக்கூடாது, மேலாக நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்து விடலாம். அனஃபி மதப்படி ரொக்கமாக 90 ரூபாய் என நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, பணமாகவும் கொடுக்கலாம். ஆனால் ஷாஃபி மதப்படி தானியமாக மட்டும்தான், கோதுமையோ அரிசியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவாக அதன் சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மகரிபிலிருந்து நீங்கள் அந்த ஏழைகளுக்குரிய அந்த சதக்காவை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு பின்பாக அது கூடாது, முன்னாடியே செய்துவிட வேண்டும் என்பதை அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அது யாருக்கு கொடுக்கணும்? மிஸ்கீன்கள், ஏழை எளியவர்கள், அன்றாட தன்னுடைய தேவையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற ஃபக்கீர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சொந்த பந்தங்கள் முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாங்குவதற்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும். ஜகாத் யார் யார் மீதெல்லாம் கடமை ஆகிறதோ அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அதை சரியான முறையில் அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பல சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். எனவே அந்த உயரிய கடமைகளை அன்றைய நாளில் பெருநாள் தினத்தில் நாம் எப்படி சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு புது ஆடைகள் எல்லாம் உடுத்தி கொண்டு அன்பு பாசங்களை முசாஃபா மானக்காய் எல்லாம் பரிமாறிக்கொள்வோமோ, அதே போன்று ஒரு ஏழை எளிய மக்கள் அவனும் பசியார உண்ண வேண்டும், அவனும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை தான் இஸ்லாமும் தீனும் மார்க்கமும் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகிறது. எனவே இதை நன்கு கவனிக்க வேண்டும். அதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்து, பெருநாள் வருவதற்கு முன்பாக உள்ள சுன்னத்துகளை நாம் சரியான முறையில் பேண வேண்டும். பெருநாள் தொழுகை நம்முடைய பள்ளியில் 7 மணியிலிருந்து தக்பீர் சொல்லப்பட்டு சிறிது நேரம் பயான் செய்யப்பட்டு தொழுகை முறைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு 7:40க்கு சரியாக நாளை தினம் தொழுகை தக்பீர் கட்டப்படும். பெருநாளுடைய தொழுகையினுடைய அசல் தக்பீர். எனவே அதற்கு முன்பாக நாம் என்னென்ன சுன்னத்துக்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அன்னைக்கு ஃபஜ்ர் அவர் கரெக்டாக தொழுது. நிறைய பேர் ஃபஜ்ர் ஃபர்லான தொழுகையெல்லாம் விட்டுடுறாங்க. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஃபஜ்ர் அன்னைக்கு சரியான முறையில் அவர் தொழ வேண்டும். அதே போல வருகிற பொழுது, பெருநாள் தொழுகைக்கு வருகிற பொழுது தக்பீர் ஓதிக்கொண்டே வர வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. வருகிற பொழுது ஒரு பாதையிலும் செல்லுகிற பொழுது வேறொரு பாதையிலும் செல்லுவது சுன்னத்து. அதே போல இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தொழுகையில் முன்பாகவே காலை உணவை அருந்திவிட்டு வர வேண்டும். ஒற்றைப்படையாக பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கிற உயர்ந்த ஆடை, புதிய ஆடையை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். அத்தர் சுருமாக்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். சுத்தமாக குளித்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையில் அதனுடைய சுன்னத்துக்களை, ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தராங்க. அது மட்டுமல்ல, ஆக மிக முக்கியமானது பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே அந்த தான தர்மங்கள், சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும். அதே போல பெருநாள் தொழுகை பள்ளிவாசல தொழுவது சிறந்ததா, தீவு திடல்ல தொழுவது சிறந்ததா என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீவு திடல்லையும் தொழுதிருக்காங்க, பள்ளிவாசலையும் தொழுதிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்லாம் பார்க்கிற போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. எனவே பள்ளிவாசல தொழுதுதான் சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு வழி காட்டுறாங்க. தீவு திடல்ல தொழுதாலும் சிறந்தது, பள்ளிவாசல்ல தொழுதாலும் சிறந்தது. காரணம், ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வீட்டில இருந்து ஒழு செஞ்சுட்டு வராருன்னா அவருடைய ஒரு எட்டுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மைகள் தரஜாக்கள் உயர்த்தப்படுது என்பதாக இருக்கிறது. ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து அமர்ந்துட்டான்னு சொன்னா
அவருக்காக மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள், அவர் வந்து திரும்பி போற வரைக்கும். அல்லாஹ் மகுஃபிர் லஹு, அந்த நபருக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியதான் இவ்வளவு சிறப்புகளை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லித்தராங்க. தீவுத்திடல்ல போய் தொழுதாலும் தொழுகை கூடும். அது மக்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு மதீனாவில் வந்து கீத்து கொட்டாய் பள்ளிவாசல் போன்று இருந்தது, சின்ன பள்ளியா இருந்துச்சு. எனவே மக்களை எல்லாம் அவங்க ஒரு தீவுத்திடல்ல கூட்டு போய் தொலை வைப்பாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா திருப்பி பள்ளிவாசலுக்கே வந்துடுவாங்க. ஆனா மக்கால இருந்த அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பள்ளிவாசல தான் தொழு வச்சாங்க. இன்னைக்கும் அரம் ஷரீஃப்ல பள்ளிவாசல தான் தொழுகை நடக்குது, ஈது பெருநாள் தொழுகை எல்லாம். எனவே 2 இடத்துலையும் கூடும் என்பதை சட்ட திட்டங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற பல சுன்னத்துக்களை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. உறவினர்களை சந்திப்பது, பார்ப்போரை எல்லாம் மன மகிழ்ச்சியோடு முசாஃபா மானக்கா செய்வது, உறவினர்களுக்கும் சலாம் சொல்வது, ஏழைகளையும் வயிறார அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது, இப்படி நிறைய விஷயங்களை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளுடைய சுன்னத்துக்களை எல்லாம் சொல்லி தருகிறார். அன்றைய நாள் முழுக்க மகிழ்ச்சியாக, அன்றைய நாளினுடைய பெயரை யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கும் நாள், யௌமுல் மஸ்ரூர், மன மகிழ்ச்சியினுடைய நாள், யௌமுல் அர்ஹாம், உறவினர்களை சந்திக்கும் நாள், இப்படி பல பெயர்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கவனித்து நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகுவதற்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தான தர்மங்களை சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டு பள்ளிவாசலுக்கு நாம் வர வேண்டும். பெருநாளுடைய சுன்னத்துக்களை முறையாக பேணி அதனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் செய்துவிட்டு வருகிற பொழுது பரிபூர்ண சவாபை பெற்றுள்ளா நாம் ஆக முடியும். இறுதியாக ரமலானுக்கு பின்னால் அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 நோன்பை வைப்பவர்களுக்கு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மன்சாம ரமலான சும்ம அத்பஉ சித்தம் மின ஸவ்வால், ரமலானின் நோன்பு நோற்ற பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 நோன்பை யார் வைப்பாரோ கசியாமி தஹ்ரி, அவர் வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை பெறுகிறார் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எனவே ரமலான் முடிஞ்சு தொடர்ந்து 6 நோம்பும் வைக்கலாம், அல்லது இந்த ஷவ்வால் மாதம் முழுக்க எந்த உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதம் முழுக்க அந்த 6 நோம்பை எப்படியா நீங்கள் வைத்து விடலாம் என்பதை மார்க்க அறிஞர்களும் சொல்லித்தராங்க. அல்லது விடுபட்ட கலா நோன்புகள் இதை கூட இதில் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதாகவும் சில சட்டத்திட்டங்களை நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறார்கள். இது போன்ற 6 நோன்பு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய உடல்களை சுத்தப்படுத்துகிறான், உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறான், நம்முடைய அமல்களை கபூல் செய்கிறான். இனி வரக்கூடிய அந்த 11 மாதங்களையும் சிறந்த முறையில் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடு ரப்போடு ரப்பானிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் பேணி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் பெற்ற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். தொடர்படியான அமல்களை தான் அல்லாஹ் விரும்பி கொண்டே இருக்கிறான் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். ரமலான் மட்டும் வந்து அமல் செஞ்சுட்டு அப்படியே விட்டு போறதல்ல, அதை சிறந்த முறையில் வழி அனுப்புவதோடு முத்தகீன்களாக அல்லாஹ்வுக்கு பிடித்த பயபக்திவான்களாக நாம் மாற வேண்டும். இதற்கு பின்னாலும் பெரும் பாவங்களில் இருந்து வட்டி போன்ற விபச்சாரம் போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு அறவே நாம் தவிர்த்து இருந்து அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்பதை தான் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் வைத்த 30 நோன்புகளையும், நாம் தொழுத 30 தராவி தொழுகைகளையும், நாம் அடைந்த ஜும்ஆக்களையும், நாம் இரவில் செய்த இரவு வணக்கங்களையும், நாம் தராவியிலே ஓத கேட்ட குர்ஆனையும், கியாமுலைல் ஓத கேட்ட குர்ஆனையும், நாம் செய்த அனைத்து நற்காரியங்கள் தான தர்மங்களையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து யௌமுல் ஜஸா என்கிற அந்த கூலி கொடுக்கும் நாளில் நம்மை அல்லாஹ் பொருந்தி கொண்டு பரிபூர்ணமான நன்மையை வழங்குவானாக, சிறப்பிற்குரியவர்களாக ஆக்குவானாக, எல்லா விதமான கயிறு பரக்காத்துக்களை நிரப்பமாக தருவானாக, பெரும் பாவங்களை விட்டு நம்மை தவிர்க்க செய்வானாக, அவனுக்கு பிடித்த அடியார்களாக ஆக்குவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சுன்னத்துக்களையும் பேணி முறையாக வாழ்பவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வீட்டில் ஒளி முடிஞ்சளவு வீட்டில் ஒளி முசல்லா السلام عليكم ورحمة الله وبركاته.